योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगीराम सूरत कुमार प्रचोदयात्। ஓம் ஸ்ரீராம், ஜெயராம், ஜெய் ஜெயராம். வாரம் இந்த மாதிரி சத்சங்கம் பண்ணுறது ஏதோ பொழுது போகிறதுக்காகவோ நேரம் போகிறதுக்காகவோ இல்லை. உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆன்மீகத்தை பற்றின ஒரு புரிதலும் எல்லாமல்ல எம்பெருமானை பற்றிய ஒரு புரிதலும் உங்களுக்கு வரணும். அந்த புரிதல் இருந்தால் தான் அவங்களுடைய பக்தி பரிபூர்ணமாகும். புரிதல் இல்லாத பக்தி பரிபூர்ணமாகாது. இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் அந்த பரிபூர்ண பக்தி இல்லாததுனால தான் வாழ்க்கையில் நமக்கு இவ்வளவு சோதனைகளும் துன்பங்களும். ஸோ இனிமேல் உள்ள காலம் புரிதலோடு கூடிய பக்தி. புராணங்கள்லேயே முரட்டுத்தனமான பக்திகள்லாம் இருந்து அது புரிதல் இல்லாத பக்திகள்லாம் வீணாக போயிருக்கு. புரியுதா? இப்போ மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பக்தி இருந்தது. எல்லாருக்குமே, பாண்டவர்களுக்கு மட்டும் இல்லை, துரியோதனர்களுக்கும் பக்தி இருந்தது. ஆனால் அது ஏன் பரிபூர்ணமாகலை? இறைவனை பற்றிய சரியான புரிதல் இல்லாமல், இறைவனை பற்றிய சரிதான ஒரு உணர்தல் இல்லாததுனால அந்த பக்தி பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. பாண்டவர்களுக்கு அந்த பக்தியினுடைய பரிபூர்ண புரிதல் இருந்தது, அதனால அந்த பக்தி பரிபூர்ணமாச்சு. பக்திங்கிறமே, அந்த பக்திங்கிறது சரணாகதி. சரணாகதிங்கிறது பரிபூர்ணமா இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்க, இந்த பிரபஞ்சம் தோன்றின நாள்ல இருந்தே துன்பம் எல்லாருக்கும் இருக்கு. துன்பத்தை அடைவதற்கும் துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் இங்க பெறப்படுத்து வந்திருக்கோம். அதை முதல்ல நீங்க உங்களுடைய அடி மனசுல நீங்க முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். ஏதோ இன்ப வெள்ளத்துல நீந்துவதற்கு இங்க ஓடோடி வரல. நம்ம எல்லோரும் நம்முடைய பூர்வ ஜென்ம வினைகளை, பூர்வ ஜென்ம கர்மாக்களை, பூர்வ ஜென்மத்துல அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை தொலைக்கிறதுக்கு தான் அங்க பிறகு எடுத்து வந்திருக்கோம். ஒழிய நான் இன்பக்கடல்ல நீராடுகள்லாம் வந்தேன், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு யாரும் நினைக்க கூடாது. அதையும் மீறி நாம கொஞ்சம் நேரம் சிரிச்சு பேச சந்தோஷமா இருக்கிறோம்னா அது பகவானுடைய கருணை. அதனால முதல் புரிதல் உங்களுக்கு, நாம இங்க துன்பப்படுறதுக்கு தான் பிறவி எடுத்து வந்திருக்கோங்கிறத எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். அப்போ சரணாகதிங்கிறது என்ன? சரணாகதிங்கிறது எப்படி இருக்கணும்? நீங்க ஒரு ஃப்ளைட்ல போறீங்க. இப்ப நம்ம ஃப்ளைட்ல போறோம். பைலட் யாருன்னு நமக்கு தெரியுமா? இந்த பைலட் கேபின் உள்ள பழைய காலம்லாம் போகலாம். பைலட் கேபினுக்குள்ளே போகலாம், பைலட் கூட ஃபோட்டோலாம் எடுக்கலாம். எப்போ அந்த ட்வின் டவரெல்லாம் அடித்து உடைச்சானுங்களோ ஃப்ளைட் அவுட்டு, அதுக்கப்புறம் உள்ளே விட மாட்டான். அப்போது முன்னாடி இந்த கேபின் க்ரூஸ்லாம் முன்னாடி உள்ளே போய் எடுக்கலாம். இப்போ யாருன்னு தெரியும்? இப்போ பைலட் யாருன்னு நமக்கு தெரியாது. ஏதோ சில நேரத்தில் நம்ம அந்த வெயிட்டிங் ஏரியாவில் இருக்கச்சுல அவங்க உள்ளே போவாங்க, ஒரு பேக்கை தள்ளிட்டு உள்ளே போனால் இதான் நம்ம பைலட்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளைட்டில் வந்து கனெக்டிங் ஃப்ளைட்லலாம் பைலட் யாருன்னே தெரியாது. நம்ம எப்படி நம்பி உள்ளே போகிறோம்? யாரோ ஒரு பைலட் நம்மளை பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பாரு. ட்ரெயினில் போறீங்க, டிரைவர் இன்ஜின் டிரைவர் யாருன்னு தெரியுமா? தெரியாது. இப்போ சரணாகதிங்கிறது எப்படி இருக்கணும்னா, ஒரு பஸ்ல போறீங்க, ஏதோ ஒரு வெளியூருக்கு போனது, ஊர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. யாரோ சொல்லியிருக்காங்க இந்த பஸ்ஸை பிடிச்சி இந்த பஸ்ல ஏறி இத்தனை ரூபா டிக்கெட் எடுத்து கண்டக்டர்கிட்டயோ டிரைவர்கிட்ட சொல்லிட்டேன்னா இந்த இடத்துல இறக்கி விட்டுருவான், ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியாது, ஒரே பதட்டமா இருக்கு. நீங்க பஸ்ல ஏறிட்டீங்க, டிரைவர்கிட்ட சொல்ற மாதிரி இல்லை. ஏன்னா டிரைவரும் சிடுமூஞ்சியா இருக்கிறான், கண்டக்டரும் சிடுமூஞ்சியா இருக்கிறான். உங்களுக்கு பதட்டம் கூடும். ஐயோ இவங்கள்ட்ட போய் எப்படி பேசுறது, நம்ம இறங்குற இடத்துல போய் ஒழுங்கா சேருவோமா சேர மாட்டோமா, யார்கிட்ட சொல்றது, மணிக்கூர் வேற 2-3-4 மணி நேரம் டிராவல் பண்ணணும், தூக்க வேற வந்துடும் பஸ்ல, என்ன பண்ணலான்னு பதட்டமா இருக்கச்ச பக்கத்துல ஒரு ஆள், ஒரு நல்ல மனுஷன் வந்து, ஐயா ஏன் பதட்டமா இருக்கீங்க அப்படிங்கச்சுல, இந்த மாதிரி எனக்கு இந்த ஊருக்கு போனோங்க, இந்த ஊர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, எனக்கு எங்கே இறங்கணும்னு தெரியாது, ஏன்னா அதான் பயமாக இருக்குது, நான் தூங்கிடுவோம் செய்வேன் அப்படின்னு சொல்லச்சுல அந்த ஆள், பயப்படாதீங்க, நான் அந்த ஊருக்கு தான் போகிறேன், நான் தூங்க மாட்டேன், நான் உங்களை கரெக்டாக அந்த இடத்துல எழுப்பி விட்டுறேன், பயப்படாதீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ தூரம் நிம்மதி பெருமூச்சு வருமா? அப்பா யாரோ ஒருத்தட்ட பொறுப்பை கொடுத்தாச்சு, அவர் நம்மளை இனி இறங்க வேண்டிய இடத்துல சரியாக இறக்கி நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார், பயம் இல்லாமல் 2 மணி நேரம் நல்ல கட்டாய கிடத்தலாம் அப்படின்னு ஒரு நிம்மதி வரும்ல. பயம் இல்லைப்பா, இனி பக்கத்தில் ஆள் இருக்கு, வேற யாரும் புதுசாக வந்து உட்கார மாட்டாங்க, இவரு நம்ம இறங்கக்கூடிய இடத்துல அவரும் இறங்க போறாரு, அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் நம்மளை இறக்கி பத்திரமா போக வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவார், தைரியமா தூங்குவீங்கல்ல. அதே போலதான் சரணாகதிங்கிறது இருக்கணும். நாம பகவான் சொல்லியாச்சு, பகவானுக்கு எல்லாம் நம்மளோட துன்பங்கள்லாம் தெரியும், இனி அவர் பார்த்துக்குவார்.
நம்ம மனசுல எந்த பாரமும் இல்லை. அவர் என்ன நம்மளை இறங்கி கூட்டிட்டு போகணுமோ அவர் கூட்டிட்டு போவார். அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு நீங்க வாழ்க்கையை வாழ்றது தான் சரணாகதி. பகவான் நம்மளை பல விதங்கள்ல ஆட்கொள்வார். அதை பல சத்சங்கங்கள்ல பேசியிருக்கோம். முக்கியமா ஒரு விதத்துல நம்மளை ஆட்கொள்வார். அதை நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். இந்த சத்சங்கம் நான் பேசி முடிக்கிறச்ச நீங்க இந்த சத்சங்கத்தை கேட்டு உங்க மனசுல இது ஓகேயா, பகவான் எங்களை இப்படி ஆட்கொண்டா சரிதான், பகவான் எங்களை இப்படி ஆட்கொண்டா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருதான்னு நீங்க சொல்லணும். கடைசியில் எல்லாரையும் பகவான் வந்து டாடா, பிர்லா, அம்பானி இந்த மாதிரிலாம் வாழ வைக்கிறதுக்காக பகவான் இங்கே இல்லை. நான் இதெல்லாம் பண்றேன், நான் இப்படிலாம் பண்றேன், நான் சிறு வயசுல இருந்தே இப்படிலாம் பண்றேன், பகவானுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வந்து பகவான் ஒரு BMW கார் தரல, ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் தரல, இல்லை ரோல்ஸ் ராய்ஸ் கார் தரல. நான் துன்பத்தில் தானே இருக்கிறேன். நான் இன்னொரு 2 வீலர் கார்ல தானே போயிட்டு இருக்கிறேன். என்ன ரோல்ஸ் ராய்ஸா போயிட்டு இருக்கிறேன், பகவான் எனக்கு ஒன்றும் தரலையே அப்படின்னு நாம நினைக்கிறதுக்கு இல்லை. பகவான் எல்லாரையும் ஒரே காரணத்துக்காக இங்க பரவி செய்ய வரல. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்துக்காக பரவி செய்திருக்கார். பகவான் சில பேர் எப்படி ஆட்கொள்ளுவாராம்னா, பகவானுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட, பகவானுக்கு ரொம்ப பிடிச்சு போன, பகவானுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு போன ஒரு ஜீவனை எப்படி ஆட்கொள்வார் தெரியுமா? எப்படி ஆட்கொள்வார்? பகவானுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த ஆத்மாவை, பகவானுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு போச்சு இந்த குழந்தை, ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்ப எப்படி ஆட்கொள்வார்? எப்படி? ஒரு ஊர்ல ஒரு தகப்பனார், ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவர் தினமும் ஸ்ரீகிருஷ்ணருக்கு காலையிலும் சாயங்காலம் நல்லா பூஜை பண்ணுவார். காலையில எழும்பி 5 மணிக்கு எழும்பி உட்கார்ந்து சாமிக்கு படைக்க வேண்டிய நைவேத்தியங்கள் எல்லாம் வச்சு அவருக்கு விளக்கு வச்சு அவருடைய நாமங்கள்லாம் சொல்லி வழிபடுவார். சாயங்காலமும் ஃபேக்டரிக்கு தொழிலுக்கு போயிட்டு வந்து இதே மாதிரி வழிபடுவார். அவருடைய பையன் பக்கத்துல உட்கார்ந்து சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டே வரான். அப்பா தினமும் இந்த மாதிரி பகவானை வழிபடுவார். டெய்லி காலையிலும் சாயங்காலம் விளக்கு வைப்பாரு, அவருக்கு வந்து நைவேத்தியம் வைப்பாரு, பூஜை பண்ணுவாரு. இதெல்லாம் பார்த்து அவனும் நாம சொல்லி வளர்ந்துக்கிட்டே வரான். நல்லா புரிஞ்சுக்கணும், 2-3 தலைமுறை அது நடந்துகிட்டே இருக்கு பகவான். ஒரு காலகட்டத்தில் தகப்பனாருடைய மறைவுக்கு பிறகு இந்த பையனும் அதே மாதிரி பண்றான். ஆனா அந்த குடும்பத்தை தரித்திரியம் துரத்திக்கிட்டே இருக்கு. தரித்திரியம்னா என்ன? கஷ்டம், துன்பம், நோய்கள், துணிகள், கடன்கள், கஷ்டங்கள் துரத்திக்கிட்டே இருக்கு. இந்த பையன் ஆனாலும் வளர்ந்து 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 பெரிய ஆளாகி கல்யாணமும் பண்ணியாச்சு. ஆனாலும் அந்த விடாம அந்த பூஜையை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நல்லா படிச்சிருக்கிறாப்புல, நல்ல ஒரு தொழில் பண்றாப்புல, ஒரு மருந்து துறையில ஒரு தொழில் பண்றாப்புல. ஆனா தொழிலும் ஜெயிக்க மாட்டேங்குது. ஒரே கடன் கஷ்டமா போயிட்டு இருக்கு. தொழில வெற்றி பெற முடியல. மனைவி கூட வீட்டில் ஒரு நிம்மதியா இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒரே கடன் கஷ்டங்கள் கவலைகளா இருக்கு. ஆனாலும் 3 தலைமுறையா வீட்டில் எல்லாமல்ல எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பூஜைக்கும் குறவில்லை, விளக்கு வைக்கிறதுக்கும் குறவில்லை, எதுக்கும் குறவில்லை, நடந்துகிட்டே இருக்கு அது ஒரு சைடில். ஆனா 1% கூட அந்த வீட்டில் நிம்மதியே இல்லை அவனுக்கு. எங்கேயோ போறான், கடன் கேட்க போற இடங்கள்லாம் அவமானம், தொழிலில் தோல்வி, போற இடங்கள்லாம் துன்பம், நடு ரோட்டில் படுத்து கிடக்கிறது, எங்கேயாவது சாலை ஓரங்களில் படுத்து கிடக்கிறது, வீட்டுக்கு போறதுக்கு மனசு இல்லாமல் கிடக்கிறது. இந்த மாதிரி பல துன்பங்களை தொடர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறான். ஒரு காலகட்டத்தில் இந்த தொழில்கள் ஒன்றும் நமக்கு சரிபட்டு வராது. ஒரே நஷ்டம், ஒரே கடன். தொழில்களை இப்போ மேற்கொண்டு நடத்த முடியாது, யாரும் கடன் தரதுக்கு தயாரா இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் எவ்வளோ தூரம் துன்பம் பேய் மாதிரி விரிச்சு ஆடும். கையில் காசு இல்லைனாலே வீட்டில் துன்பம் தான். கடைசியாக ஒரு முடிவு பண்ணுறான், நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்டே அடைக்கலம் ஆயிட வேண்டியதான், இனி வேறு வழி இல்லை, போய் பக்தியில் நம்ம வந்து பரிபூர்ணமாக கலந்துட வேண்டியதான் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆசிரமத்தில் போய் நான் வந்து இங்கே வந்து ஒரு தொண்டனா பணியாற்றுறேன் அப்படின்னு போகிறான். தொண்டனா பணியாற்றுறேன்னா கடன்கள்லாம் பகவான் பார்த்துக்குவாரா? கிடையாது. கடனும் ஒரு பக்கம் விரட்டிட்டு தான் இருக்கு, துன்பமும் ஒரு பக்கம் விரட்டிட்டு தான் இருக்கு, வாழுறதுக்கு வழி இல்லை. ஆனால் பகவான் மேலே பயங்கர நாட்டம் வந்துருச்சு. போய் பகவானை பற்றி பயங்கரமாக அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு, பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறார். நாளடைவிலே பாகவதத்துக்கு பெரிய விளக்கம் எழுதுறார். பாகவதமே 7 புக்கு, பெரிய புக்கு பாகவதம். பாகவதத்தை நீங்கள் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம வினைகள் எல்லாம் போயிடும்னு பகவான் சொல்கிறார். பாகவதத்தை தினமும் கொஞ்ச நேரம் படிக்கணும். 7 பார்ட் அந்த புக்கு.
இந்த பாகவதத்துக்கு பெரிய விரிவுரை எழுதுறார் அவர். பகவான் மேல பக்தி இல்லை, பைத்தியம். அந்த பாகவதத்துக்கு பெரிய விரிவுரை எழுதி 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 இவ்வளவு போல பேப்பரை சேர்த்து கஷ்டப்பட்டு எழுதி வச்சிருக்கிறார். ஏற்கனவே மாப்பிள்ளைங்க முன்னாடி ஆகாது, வீட்டில் கடன் பிரச்சனைனால ஒரே அடி புடி சண்டை. இந்த அம்மா அழகா அதை தூக்கி இடைக்கு போட்டுச்சு. போட்டு ஒன்றை கொண்டு தான் 10 பைசா பிரோஜனம் இல்லை, இதை போட்டாவது நான் ஏதாவது பேரிச்சம்பளம் வாங்கி திங்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா பேப்பரை தூக்கி எடை போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்னுட்டுருச்சு. அவ்வளோ தூரம் அது பட்டியல பசியில் இருந்திருக்கு போல. இவருக்கு தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத துயரம். பகவானே, எந்த ஜென்மத்தில் நான் செய்த புண்ணியமோ இப்படி ஒரு மனைவி வந்து அமைஞ்சிருக்கா. கழுதைக்கு தெரியலையே கற்பூர வாசனை, எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் எழுதி வச்சிருந்தேன், அதை தூக்கி இத்தனோண்டு பேரத்தம்பளத்துக்கு தூக்கி போட்டாலே. இவ எந்த ஜென்மத்தில் இவ கழுதையா பிறந்தாலும் தெரியல, பேப்பரை இப்படி தின்னு போட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது துன்பப்பட்டு, இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சாவகாசமும் இல்லை அப்படின்னு வீட்டை விட்டு இறங்கி போயிட்டார். இது நீயே வச்சு உன் வீடாச்சு, நான் போறேன் அப்படின்னு பொண்டாட்டியும் குழந்தைகளும் விட்டுக்கிட்டு போயிட்டார். துறவரம் பூண்டு போயிட்டார். சன்னியாசி மடத்துல போனா அங்க என்ன வீட்டில் இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கும், ஏசி போட்டு ரொம்ப ஆடம்பரமாக வாழ வைப்பாங்க. அங்கே ஏதோ கொசுக்கடியில் ஒரு சின்ன இதில் படுத்து கிடக்கணும், காலையில் எழுப்பி விடுவாங்க, பகவானுக்கு சேவைகள் செய்யணும், பூத நாமத்தை பாடணும், சமையலுக்கு உதவி பண்ணணும், அந்த மடத்தை எல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு உதவி பண்ணணும். 24 மணி நேரம் வேலை இருக்கும். வேலை பார்க்கறது தானே மடத்துக்கு போகிறது, ஓய்வு எடுக்கிறதுக்காக போகிறது இல்லை. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த குருநாதர் அவர்கிட்ட சொல்கிறப்ப, நல்லா இங்கிலீஷ் பேசுகிற, நல்லா படிச்சிருக்க, நல்லா தெரியுது, உனக்கு எல்லாமே தெரியுது, நீ அப்போ அங்கே இருக்கிற, வெளிநாட்டுக்கு போகலாமே, இந்த விஷயத்தெல்லாம் வெளிநாட்டில் போய் பேசலாமே அப்படின்னு சொல்கிறோன்னு இவருக்கு நல்ல சந்தோஷம் தான். ஆமாம் செய்யலாம், ஆனால் எனக்கு போதுமான உதவி இல்லை, வசதி இல்லை அப்படின்னு இருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் இவர் அந்த துன்பத்தோடு அங்கே வாழ்ந்துகிட்டே இருக்கிறாரு, துயரத்தோடு வாழ்ந்துகிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் புத்தகங்கள்லாம் எழுதுறாரு. எழுதி ஒரு காலகட்டத்தில் ஒரு நண்பர்கிட்ட ஒரு ஷிப்பில், பழைய காலத்தில் 1960களில் ஒரு கப்பலில் ஒரு டிக்கெட் போட்டு தாப்பா நான் போகிறேன்னு போகிறார். இந்த கதை யாருக்கும் நம்ம சொல்லியிருப்போம். அந்த ஒரு கண்டெய்னர் ஷிப்பில் போகிறார், அமெரிக்கா போகிறார். கையில் ஒரு 40 ரூபாய் வச்சுருக்கார் கண்டெய்னர் ஷிப்பில். அதில் ஒரு மாதம் அமெரிக்கா போய் சேர்றதுக்கு 1 மாதங்கிட்ட பயணம் பண்ணணும். ஃப்ளைட்டில் போனாலே 24 மணி நேரம், கப்பல் அது அட்டை மாதிரி ஊந்து ஊந்து கடலில் மிதந்து போகும். 1 மாதம் பயணம் பண்ணணும். இந்த 1 மாதம் பயணம் பண்ணதில் 3 முறை அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது ஷிப்பில். 3 முறை ஹார்ட் அட்டாக். அவர் எதுக்கு போகிறாரு? பகவானுடைய நாமத்தை பரப்புவதற்காக, பகவானை பற்றி எடுத்துரைப்பதற்காக பயணம் போகிறார். ஆனால் அவருக்கு என்ன வருது? ஹார்ட் அட்டாக் வருது. 3 முறை வருது. 3 முறையும் அந்த கண்டெய்னர் ஷிப்பில் இருந்த டாக்டர்ஸ் அவரை பாதுகாத்துறாங்க. அமெரிக்காவில் போய் இறங்கி நிற்கிறார். அங்கே அவருக்கு யாருக்கும் தெரியாது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறாலும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 2 பெட்டி எடுத்துகிட்டு போகிறேன். 2 பெட்டியில் புத்தகம் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அவர் ஒன்றுமே கிடையாது. கப்பலை விட்டு இறங்க போகிறச்ச அந்த ஷிப்பு கேப்டன்கிட்ட போய், எனக்கு டாலர் கையில் இல்லை, என்னோட புத்தகங்களை கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு $15 $16 கையில் கொடுங்கன்னு அவர் $20 கொடுத்தார், US டாலர். அதை வாங்கிட்டு போயிட்டார். அமெரிக்காவில் போய் யாரையும் தெரியாது. எவ்வளோ துன்பம் பார், யோசித்து பார். நம்ம ஊரில் வட சைடில் நம்மளை யாராவது இறக்கி விட்டுட்டு யாராவது பஸ்ஸை பிடிச்சி போனாலும் ஒரு துன்பம். இனி பஸ்ஸை போய் எங்கே போய் பிடிக்கிறது, கலெக்டர் ஜங்ஷன் வர போனோம், எல்லாரும் ஆட்டோ பிடிக்க கூட பைசா இல்லை, இவன் போய் இப்படி இறக்கி விட்டு போயிட்டான்னு நம்ம நினைப்போம். அவர் வெளிநாட்டில் போய் நிற்கிறார். அங்கே ஏதோ தேடி தேடி பார்க்குறாரு. தெரிஞ்ச ஒரு குஜராத்தி குடும்பத்தை தெரியும் போல. அந்த குஜராத்தி குடும்பத்தில் போய் சேர்றார், அந்த வீட்டில் போய் சேர்றார். அந்த வீட்டில் போனால் அந்த குடும்பம் நல்ல நான்வெஜ் திங்கிற குடும்பம், நல்ல உங்களை போல நல்ல மீன் இறைச்சியெல்லாம் வெட்டி விழுங்குற குடும்பம். இவரோ தினமும் கொஞ்சம் பச்சரிசி சாதமும் கொஞ்சம் பருப்பு குழம்பும் வச்சு இவரே சமைச்சு சாப்பிட்ற ஒரு பாவம், பரிதாபம். வேறு வழி இல்லை, இவர் தங்கி தான் ஆகணும். அமெரிக்காவில் வரங்க ரோட்லேயே உறங்க முடியும், விடமாட்டான். அந்த குடும்பத்து கூடவே தனியாக ஒரு ஒட்டடையில் ஒரு ஓரமாக ஒரு முக்கில் போய் இவர் ஒரு சின்ன ஸ்டவ்வை வச்சு இவர் பாட்டுக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறார். கொஞ்ச நாள் ஓடுது, ஒரு காரியமும் நடக்கலை. டெய்லி பொங்கிறாரு, தீங்கிறாரு, தூங்குறாரு, இதான் நடக்குது. ஒன்றும் தெரியல. அமெரிக்காவில் போய் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நாட்கள் ஓடுறச்சா இவருக்கே ஒரு மாதிரி, நம்ம வந்த வேலை என்ன இப்படி உட்கார்ந்துருக்கோமே, ஒருத்தரையும் தெரியலையே அப்படின்ட்டு இந்தியாவுக்கு ஒரு கடிதம் எழுதி போடுறார். அந்த காலத்தில் தொடர்பு கொள்வது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு அந்த மிருதங்க ஒன்று அனுப்பி விடுங்க, டோலுன்னு. அது ரொம்ப நாள், அது இங்கேருந்து லெட்டர் போய் சேர்றதுக்கே 1 மாதம் ஆகும். அப்புறம் அவன் அந்த ரெடி பண்ணி இங்கே அனுப்புறதுக்கு ஒரு 2 மாதம் ஆகும். அது கையில் கிடைக்கிறதுக்கு 2 3 4 மாதம் ஆகும். இப்படி நாட்கள் ஓடுது. ஒரு நாள் அது வந்து பார்சலில் கிடச்சோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு, இனியும் சும்மா இருக்கக்கூடாது, நம்ம வந்த வேலை பகவானுடைய நாமத்தை பரப்புறதுக்கு, பகவானுடைய அற்புதங்களை சொல்கிறதுக்கு அப்படின்னு
ஒரு வழியும் தெரியாமல் சரி சாயங்காலம் அப்படி மாலை பொழுதுல ஒரு பூங்கா வரைக்கும் போகணும்னு அதை தூக்கிட்டு போகிறார். போய் அங்கே அந்த வெள்ளைக்கார மாதிரிலாம் 1960களில் இந்த ஹிப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க, பழைய காலத்தில் ஹிப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹிப்பீஸ்னால் அந்த பழைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஹிப்பீஸ்னால் சும்மா குடிச்சிக்கிட்டு சிகரெட் குடிச்சிக்கிட்டு கூத்தாடிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு ஜாலியாக நல்லா திரிகிற ஒரு கேஸுகள். அந்த மாதிரி கூட்டங்கள் நிறைய இருந்த காலகட்டத்தில் ஒரு பார்க்கில் போய் உட்கார்ந்து கீர்த்தனைகள் பாடுறார். அதை வாஸ்து இந்த அமெரிக்க வெள்ளைக்காரமாக இருக்கு. இதை பார்த்தவரை புதுசாக தெரியுது, யாரா இவன் குரங்கு மாதிரி ஒருத்தவங்க உட்காந்துருக்கான், என்னத்தையும் புதுசாக பாடிட்டு இருக்கான். அவர் மேளத்தை அவனுக்கு தான் அந்த ஹிப்பிகளுக்கு மேளத்தை கண்டாதான் சந்தோஷம் வந்திருப்பேன். இவருக்கு வேதனையை பாடிட்டு இருக்கிற கீர்த்தனை, அவன் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். 2-3 நாள் பாடுறதை பார்த்துட்டு அவன் கேட்டான், ஏ ஹூ ஆர் யூ மேன், நீ யாரியா, நீ இங்கே வந்து உட்காந்து பாடிட்டு இருக்கானா? ஐ ஆம் ஃப்ரம் இந்தியா, ஐ ஆம் சிங்கிங் அபவுட் மை பகவான். பகவான் அது யாரியா? எங்கள் சாமிங்க, அவரை பற்றி பாடிட்டு இருக்கேன் அப்படின்னா. இவர் மெல்ல, உங்களுக்கு டைம் இருந்தால் நான் இதை போய் இன்னும் நல்லா பாடுவேன், என் ரூம் இந்த பக்கம் தான் இருக்குது, டைம் இருந்தால் வாங்க அப்படின்னு மெல்ல விசிட்டிங் கார்டை கொடுக்குறார். விசிட்டிங் கார்டில் சொல்கிறார், மெதுவாக அப்படி இடத்த துண்டு போடுறார், வாங்க வாங்கங்கிறார். சரியா, நாங்கள் நல்ல போதை தலைக்கு இறக்கினா வரோம், வேறு வழி என்டர்டெயின்மெண்ட் நீ இருக்கல, நல்ல போதை இறக்கிச்சு நாங்கள் வரோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இப்படி ஒருத்தன் 2 பேர் போனான். இவர் அங்கே போய் இது மாதிரி தான் குரங்குத்தெல்லாம் காட்டுறாரு, பாட்டு இட்டெல்லாம் பாடி அவங்களை சந்தோஷப்படுத்துறாரு. ஸ்டவ்வில் சமைச்சு பச்சரிசி சாதம் பரிமாறுவார், பிரசாதம் கொடுப்பார். இவனுக்கு அதுவுமே கொஞ்சம் புதுசாக இருக்குது, என்னடா நம்ம மாட்டுக்கறி இட்டுக்கறின்னு திங்கிட்டு இருக்கோம், இவன் என்னத்தையோ பருப்பு வச்சு தரான், நல்லா அவருக்கு டேஸ்ட்டுன்னு அது திங்கிறதுக்குன்னு 2-3 பேர் வந்தான். இவர் பகவானுக்கு ஆரத்தி காமிச்சு, அந்த ஆரத்தி தட்டை கொண்டு காமிச்சு அதில் தான் அவன் சிகரெட்டே பற்ற வைப்பான். இவன் எதுக்கு ஃபயர் கொண்டு வரான், ஃபயரை கொண்டு வந்தால் சிகரெட் தானே பற்ற வைக்கணும் அப்படின்னு சிகரெட் பற்ற வைப்பான். அவனுக்கு தெரிஞ்சது அதுதான். இப்படி இருந்த கூட்டத்தை அவர், நான் தான் உன்னுடைய குரு, நீ என்ன எப்படி வணங்கணும், சாமியை எப்படி வணங்கணும், பகவான்னா யாரு அப்படின்னு விளக்குறதுக்கு அவர் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார். ஐ ஆம் யுவர் குரு, நான் தான் அவருடைய குரு, நீ என்ன எப்படி வணங்கணும் அப்படின்னு முதல்ல சொல்லி கொடுக்குறார். இப்போது நீங்கள் அவருடைய யூடியூப் வீடியோக்கள்லாம் பாருங்கள், பழைய வீடியோக்கள். அந்த வெள்ளைக்காரெல்லாம் அப்படி நடந்து வந்தால் அங்கே சாஸ்திராங்கமாக விழுந்து வணங்குவான் வெள்ளைக்காரெல்லாம். அவர் நடந்து போயிட்டே இருப்பார், அவர் கண்டுக்கிடவே மாட்டார். அவர் பாட்டு இப்படி போயிட்டு இருப்பார், அவன் எல்லாம் விழுந்து 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 வணங்கிக்கிட்டே இருப்பான். அவ்வளோ தூரம் கற்றுக் கொடுத்தார். பகவானை எப்படி வணங்கணும், எப்படி நீங்கள் வழிபடணுங்கிறத எல்லாம் கற்றுக் கொடுத்தார். எல்லாம் சான்ஸ்கிரிட்டை படித்து பாகவதத்துலேருந்து கீதையிலேருந்து அவ்வளோத்தையும் உபதேசம் பண்ணார். நாளாக நாளாக கூட்டம் கூடுது. நீங்கள் இது வரைக்கும் இந்த கதையை இதில் நிப்பாட்டிட்டு முன்னாடி நினச்சி பாருங்க, அந்த ஆளுக்கு எவ்வளோ துன்பம். குடும்பத்தை பிரிஞ்சு, பணம் இல்லாமல், கடன்பட்டு, கஷ்டப்பட்டு, தொழிலெல்லாம் கையை விட்டு போய், மனைவி குழந்தைகள்லாம் போய், வாழ்க்கையில் பூத வறுமை, நோய், 3-4 தடவை ஹார்ட் அட்டாக்கு, ஆதரவுக்கு ஆள் இல்லை, பணம் இல்லை, உதவிக்கு ஒரு ஆள் இல்லை, துன்பம் துன்பம் துன்பம், வாழ்நாள் முழுக்க துன்பம். ஆனால் அவருடைய லட்சியம் என்ன? பகவானுடைய நாமத்தை பரப்புவது, பகவானுடைய அற்புதங்களை விளக்குவது. எவ்வளவு பெரிய லட்சியம், உயர்ந்த லட்சியம். ஆனால் பகவான் அவர் கொடுத்தது என்ன? வறுமை, துன்பம், நோய், கஷ்டம், கடன், கவலைகள். ஒரு நிமிஷம் நிம்மதியாக வாழ முடியல. ஆனால் அவருடைய லட்சியம் உயர்ந்த லட்சியம். பகவானை இந்த உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும், அவருடைய நாமத்தை உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்க, என்ன மண்ணாங்கட்டிக்கு இந்த வேலை இவருக்கு தோணுங்களா? இவர் பாட்டுக்கு அந்த கம்பெனி இல்லைன்னா இவர் கம்பெனியில் வேலையை பார்த்துருக்கலாம், 4 காசு சம்பாதிச்சிருக்கலாம், குடும்பத்தை பார்த்துருக்கலாம், பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்துருக்கலாம். இவர் எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு போகணும்? என்ன புண்ணியம் நினைக்கிறீங்கல்ல? அப்படி நினைக்கிறீங்கல்ல? கடவுளுங்கிறவன் கண்ணு திறந்து பார்க்கணும். குடும்பத்துக்காக உழைக்கிறவனுக்காவது துன்பத்தை கொடுக்கலாம், அவருக்காக உழைக்கிறவனுக்கு எதுக்கு இவ்வளோ துன்பம் அப்படிங்கிற நினைப்பீங்கல்ல? ஆனால் பகவான் உன்னை அழித்து ஆட்கொள்வார், உன்னை சுத்தமா அழிச்சுருவார். அப்பதான் நீ அவர் காலடியில் கிடப்ப. உனக்குன்னு ஏதோ ஒன்று இருந்தா நீ அதை அப்பப்போ தேடுவ. உனக்குன்னு ஒரு வீடு இருந்தா, உனக்குன்னு ஒரு மனைவி இருந்தா, உனக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா, உனக்குன்னு ஒரு பேரப்பிள்ளை இருந்தா, அப்பப்போ அதுக்கு முகம் உனக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கும். இறைவன் பரிபூர்ணமாக உன்னை ஆட்கொள்ள வேண்டும் என்றால் உன்னை முற்றிலுமாக அழித்து சாம்பலாக்கி அதை அப்படியே எடுத்து தன் மேனி முழுக்க பூசிவார். அப்புறம் நீ எங்க இருக்க? இப்போ எங்க இருக்க? பகவானுடைய உடம்புல இருக்க.
இதுக்கு பிறகுதான் ட்விஸ்ட் இருக்கு. இவ்வளவு துன்பப்பட்ட அந்த மனிதன் அடுத்த 12 ஆண்டுகளில் உலகமெங்கும் அத்தனை வெள்ளக்காரனுக்கும் பகவானுடைய நாமத்தை கொண்டு சேர்த்து, பகவானுடைய புண்ணிய திரு புத்தகமான கீதையை கொண்டு சேர்த்து பகவானை உலகமெங்கும் வழிபட வைத்த ஒரு புண்ணிய ஆத்மா. இப்ப நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். கவலையோட, கஷ்டத்தோட, துன்பத்தோட, கடன்களோட, கவலைகளோட, நோய்களோட போராடி அந்த மனிதனை இறைவன் எப்படி ஆட்கொண்டிருக்கான் தெரியுமா? ஏன் அவன் அவ்வளவு துன்பப்படுத்தினான் தெரியுமா? ஏன் அவனை அழிச்சு நிர்மூலமாக்குனான் தெரியுமா? ஏன் அவனை ஒண்ணு கூட இல்லாம வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு நீதான் கதின்னு வர வச்சான் தெரியுமா? இன்று அந்த புண்ணிய ஆத்மாவை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அடுத்தபடியாக அவருடைய திருமேனியை வைத்து உலகமெங்கும் வணங்குதவர் ஸ்ரீல பிரபுபாதா. நீ எந்த இஸ்கான் கோயிலுக்கு போங்க, அவருடைய விக்கிரகம் பெருசா இருக்கும். தன்னுடைய மனைவிக்காகவும் மகளுக்காகவும் குழந்தைக்காகவும் வாழ்ந்திருந்தா நாய் கூட மதிச்சிருக்காரு. அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் கூட செத்த 3 நாள் வேற ஏதாவது பார்த்துட்டு போயிருக்கும். இவனை எவன் போயா தூர வேற வேலை சொல்லிடுறான். ஆனா எல்லாத்தையும் துறக்க வைத்த அந்த பகவான், எல்லாவற்றையும் விட்டு விட்டு அரவணைத்து கொண்ட அந்த பகவான் இன்னைக்கு தன்னை வணங்குவது போல உலகம் முழுக்க அவரை வணங்க வைத்திருக்கிறார். நிச்சயமா யூடியூப்ல பார், இஸ்கான் போட்டுப்பார். ஸ்ரீல பிரபுபாதாவோட விக்கிரகங்கள் அத்தனை கோயில்கள்லயும் பெரிய மேடையில ஸ்ரீ கிருஷ்ணர் ராதா விக்கிரகங்கள் இருக்கும், பக்கத்துல ஸ்ரீல பிரபுபாதாவோட விக்கிரகம் பெருசா இருக்கும். இன்னும் போக போக ஸ்ரீ கிருஷ்ணருடைய புகழ் இருக்கும் வரை, இஸ்கான் என்கிற அமைப்பு இருக்கிற வரை இந்த ஸ்ரீல பிரபுபாதா என்பவர் கடவுளாக வெளிப்படப்படுவார். இறைவன் இப்படிதான் பல பேர் ஆட்கொள்வான். எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் எல்லாவற்றையும் விட்டு, தான் வேலை பார்த்த அத்தனை உயர்தர வேலைகளை விட்டு, குடும்பத்தை விட்டு, மனைவியை விட்டு, குழந்தைகளை விட்டு, நாட்டை விட்டு, ஊரை விட்டு ஓடி வந்து ரோடு சைடுல, ரயில்வே ஸ்டேஷன்ல, மரத்தடிகள்ல, கடத்திண்ணைகள்ல தூங்கியிருக்கார். இறுதியில் என்னாச்சு? ஒரு நேரம் சோத்துக்கு உணவுக்கு வழி கிடையாது, ஒரு நேரம் சாப்பாடு கிடையாது, கையில காசு கிடையாது, டீ வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. துன்பம் 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 துன்பம், கடன், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாத்தையும் விட்டு, எல்லாம் குளிக்கிறது, பல்லு எல்லாத்தையும் துறந்து, இந்த உடம்புன்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்து கிடக்கிறவனுக்கு நிலைமை கடைசியில் என்ன தெய்வமாக வழிபட வைப்பார்கள். நீங்க இத்தனை சம்சார வாழ்க்கையில் உள்ள சுகத்தையும் அனுபவித்து விட்டு நீங்கள் இறந்த 3வது நாள் அது யாருப்பா, இது யாருப்பா, அது எங்க பாட்டிக்கு ஒரு கலடுங்க எடுத்து இப்பதான் நாள் செத்து வச்சு, அந்த பதவிக்கு நீங்கள் தயாராகிறீர்களா? இல்லை, எல்லாவற்றையும் இந்த மாயைகள் எல்லாம் விட்டு விலகி பகவானுக்கு நிகராக உங்களையும் காலம் காலமாக வரும் சந்ததிகள் வைத்து வணங்கும் ஒரு பரலோக சாம்ராஜ்யத்துக்கு நீங்கள் தயாராகிறீர்களா என்பதை நினைக்கிறேன். சாதாரண விஷயம் இல்லை. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், இந்த மாயையில சிக்கி தவிக்காதீங்க. 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. பேரனை வளர்த்து, பேத்தியை வளர்த்து, மகனை வளர்த்து, பிள்ளைய வளர்த்து, 4 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. நீங்க செத்தா 3வது நாளே அவன் பாட்டுக்கு ஜாலியா தண்ணி அடிச்சு ஜாலியாப்பா கிளவி ஒன்று கிடந்துப்பா செத்து தொலைஞ்சியப்பா போறதுக்குன்னு ஆழப்படுத்திருக்க பாடு போட்டு இம்சப்படுத்திட்டு போய் சேர்ந்துட்டுப்பா அப்படின்பா. உங்களை நாய் கூட ஞாபகம் வைக்காது. அடுத்தது 10 நாள்ல மறந்துட்டு அவன் எங்க கல்யாணத்துக்கு வச்சிருவான். 10 நாள்ல மறந்து அந்த இப்போ 15 அடியந்திரம்ல இப்போ நிறைய வீட்டில் கிடையாது, தெரியுமில்ல? ஏன்னா அவளுக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை. ஆஸ்பத்திரியில் சீரியஸாக இருக்கனோட கேட்பான், எப்போ போகுமா போகாதா, போகணும்னா சொல்லி டிக்கெட் போட, வந்து 2 நாள் 3 நாள் அங்கே இருக்க முடியாது. எப்போ போவோம் டாக்டர்கிட்ட கேட்டு சொல்லு. அவன் போய் கேட்பான், டாக்டர்கிட்ட இது எத்தனை நாள் தாங்கும்? டாக்டர் சொல்லுவார், எல்லாருக்கும் சொல்லிருங்க, இன்னைக்கு போனாலும் போவோம், நாளைக்கு போனாலும் போவோம். உடனே சீக்கிரம் வந்திருப்பான், நாளைக்கு போயிருமா. நாளைக்கு போகணும்னா தான் டிக்கெட் போட்டு வருவான், இல்லை வரமாட்டான். எல்லாருக்கும் வாழ்க்கை அப்படி அமைச்சு போச்சு. எல்லாருக்கும் பிஸி. வந்தா எப்படா அடக்கம் பண்ற, அடுத்த பஸ்ல டிக்கெட் போட்டு அடுத்த ஃபிளைட்ல டிக்கெட் போட்டு போயிட்டே இருப்பான். எப்போ அந்த 7-15 அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை, ஒன்றும் நேரமே இல்லை. இதுக்கு தான் நீங்க இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் உட்கார்ந்து. இவ்வளவு பெரிய சம்பவத்தை நிகழ்த்துறதுக்கு தான் நீங்க இவ்வளவு போராடிட்டு இருக்கீங்க. என்ன ஓட்டம், என்ன சாட்டம், காலையில இருந்து என்ன போராட்டம், என்ன அழுக, என்ன பாசம், என்ன இது. சொல்லுமா செல்லுமா, தின்னியாம்மா, உறங்கினியாம்மா, என்ன பாசம். 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. உங்களுடைய பக்தி பரிசுத்தமாக இருக்குமானால்,
பகவானே கதி என நீங்கள் இருந்தால், பகவான் மட்டும் எனக்கு அவர்தான் நிரந்தரமானவர், அவரே எனக்கு கதியின் என நீங்கள் இருந்தால் உங்களை ஆட்கொள்வார். எப்படி ஆட்கொள்வார்? இதே போல உங்களை முற்றும் துறக்க வைத்து, எல்லாவற்றையும் இழக்க வைத்து, நிர்மூலமாக்கி உங்களை அவர் ஆட்கொள்வார். ஆனால் அவர் ஆட்கொண்ட பிறகு நீங்கள் அனுபவிக்கிற அந்த பெரும் பதவி என்பது இருக்கிறதே, அது இந்த பூலோகத்தில் யாரும் உங்களுக்கு தர முடியாத ஒரு பதவி. இந்த ஆத்மாக்கள் எல்லாம் அப்படி வந்தவங்க தான். இங்க இருக்கிற பெரிய பெரிய ஞானிகள், யோகிகள் எல்லோரும் எல்லாவற்றையும் இழந்துட்டு, பப்பா ராமதாஸ் அவ்வளவு தொழில நஷ்டப்பட்டார். ஒரு தொழில் அவருக்கு லாபம் இல்லை. எல்லாத்துலயும் கடன்பட்டு கஷ்டப்பட்டு, பொண்ணு கட்டி கொடுத்த மாமனார் கடைசியில் கூட்டிப்பாரு, வந்து தொலை என்கிட்ட வந்து வேலை பாருங்க, அங்கேயும் ஒத்து போகல, சண்டை. ஒரு தொழில் நிலைக்கல, ஒரு பைசா சம்பாதிக்க முடியல, கடன் கஷ்டம் கவலை எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். இன்னைக்கு ஒருவேளையில ஒரு தொழில ஜெயித்திருந்தால், இல்ல மாமனார்கிட்ட போன இடத்துல ஜெயித்திருந்தால், இன்னைக்கு பப்பா ராமதாஸ் யாருன்னே வெளியே தெரியாது. சாதாரண 2 பிள்ளைக்கு அப்பாவா இல்ல ஒரு மனைவி கணவனாரும் செத்து போயிருப்பார். ஆனா இன்று உலகம் வணங்கும் உன்னத கடவுளாக அவதாரம் எடுத்தது எப்படி? எப்படி? இல்ல அரவிந்தர் சுதந்திர போராட்ட வீரர், நாட்டுக்காக போராடி ஜெயிலுக்கு எல்லாம் போனார். ஒருவேளை ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாவே இருந்திருந்தாரு, எனக்கு யாருக்கு வர தெரியும். ஆனா இன்னைக்கு உலகம் வணங்கும் ஒரு இறைவனாக வடிவமைத்தது எப்படி? எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குவார் ஈஸ்வரன். அழிக்கும் தெய்வம், அழிக்கும் தெய்வம் சொல்றாங்களே, அழிக்கிறதுல எல்லாத்தையும் அழிக்கிறது இல்லை. உங்களுடைய சம்சார வாழ்க்கையை, உங்களுடைய சம்பாத்தியத்தை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய அன்பை, உங்களுடைய பாசத்தை எல்லாவற்றையும் அழிச்சு நிர்மூலமாக்குறவன் தான் அழிக்கும் தெய்வம். எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாவற்றையும் அழித்து நிர்மூலமாக்கி விட்டு இறுதியாக உங்களை ஆட்கொள்வதுதான் எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய கடமை. நீங்க இப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நமக்கு இது வேணுமா இல்லை இது வேணுமா? நீங்க சம்சார வாழ்க்கையை கேட்டாலும் கிடைக்கும். உங்களுடைய பக்தி பரிசுத்தமா இருந்தா, ஐயா எனக்கு இதாங்க ஐயா வேணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பேத்தி நல்லா இருக்கணும், என் பேரன் நல்லா இருக்கணும், என் மாப்பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் ஐயா, எனக்கு வேற ஒன்றும் இல்லை, வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், தோட்டம் வேணும், பிள்ளை கல்யாணம் நடக்கணும், பிள்ளை குழந்தை பெறணும், இதுதான் என் லட்சியம். அப்படியா? சந்தோஷமா தந்தேன்னு ஒரு கல்வி தந்துருவார். ஆனா அங்க போன ஒரு அங்க வெளியே தான் படுத்து கிடக்கணும், உள்ள சேர்க்க மாட்டாங்க. அங்க மேல இவன் ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் பிள்ளை பத்துட்டு வந்திருக்காரு, வெளியே படுக்க சொல்லி பண்ணுவாங்க. அடுத்து மீண்டும் ஒரு பன்னிக்குட்டியா பிறகு, உங்களை என்ன புள்ள பேர பிள்ளை தானே முக்கியம். பன்னிக்குட்டியா பிறவிச்சா 10 குட்டி போடலாம் ஒரே இடத்துல. அடுத்த பிறவில பன்னிக்குட்டியா அனுப்பி விட்டுருப்பா. 10 குட்டி போட்டு அந்த 10 பன்னிக்குட்டியா 20 பன்னிக்குட்டியாகி, அந்த 20 பன்னிக்குட்டியா 40 பன்னிக்குட்டியாகி, பன்னிக்கூட்டத்தோட வாழட்டுப்பா, அனுப்பி விடுப்பா, சந்தோஷமா அனுப்பி விடுன்னு பகவான் அனுப்பி விட்டுருவார். போ பண்ணியா போய் போறப்போ, இல்ல அட்லீஸ்ட் ஒரு தெருநாயாவது விட்டுருவார். இப்போ குட்டி போட்டுக்கிட்டே இருப்போம், நிறைய குட்டி போடு, அந்த குட்டிக்கு எலியை பிடிச்சி கொடு, அந்த பேர குட்டிக்கு அது என்ன குட்டி, அந்த குட்டி இந்த குட்டி எல்லாத்துக்கும் நாயை பிடிச்சி கொண்டு கொடு அப்படின்னு சொல்லி விட்டுருவார். நீ எதற்கு ஆசைப்படுகிறாயோ அதுவாகவே இறைவன் உன்னை பட வீசுகிறார். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு சத்சங்கத்தில் சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் பகவானே, நீங்க போதும். நம்முடைய பிரார்த்தனை எப்படி இருக்கணும்னா, நீங்க தான் நிஜம், இந்த உலகத்துல வேற எதுவும் நிஜம் இல்லை. நான் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்து அதுக்காக குடும்பத்தின் மேல பாசம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல, பற்றுதல் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். பாசம் இருக்கணும். எல்லாமே எம்பெருமான் யோகிராம் சரத்குமாரே முதல்ல குடும்பத்தை பாருங்க, கடமையை நம்ம செய்யணும், கடமையை செய்யணும். என் பிள்ளைய படிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு, என் கடமை. என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் கடமை. ஆனா அதுக்காக ஐயோ நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதுவும் அவருடைய கர்ம வினைப்படித்தான் நடக்கும். என் பையன் தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கிறான், பாஸ் ஆகலாம், ஒரு நாள் கூட அவர்கிட்ட பிரார்த்தனை பண்றதே கிடையாது. ஏன்? அது அவனுடைய கர்ம வினை. படிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு, எக்ஸாம் எழுத பணம் கட்ட வேண்டியது என் பொறுப்பு, அவனை படிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பே ஒழிய பாஸ் ஆகிறது அவன் கடமை, அவன் பொறுப்பு. இதுக்காக நாம் போய் அழ வேண்டியதோ, நாம் போய் மன்றாட வேண்டியதோ, நாம் அழுதுருவேங்கிற வேலையை நமக்கு கிடையாது. நம்ம ஏன் ஆகணும்? அது அவனுடைய தலையெழுத்து. நீங்க இந்த ஆன்மீகத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய கடமையை நம்ம செய்யணுமே ஒழிய அதுல போய் பந்தப்பட்டு அழுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ அழுது ஒன்றும் நடக்க போறது இல்லை.
ஒரு நாள் கூட என் மகனை பத்தி என் மகளை பத்தி நான் நினைக்கிறதும் கிடையாது, பேசுறதும் கிடையாது, அழுறதும் கிடையாது, வேண்டுறதும் கிடையாது. நீங்க எல்லாரும் உங்க குழந்தைகளுக்காக, பேர குழந்தைகளுக்காக, பெத்த பிள்ளைகளுக்காக ஜாதகம் எல்லாம் பகவானுடைய காலடியில் கொண்டு வைக்கிறேன். பகவான் நல்லது செய்யறாரு, அவர் வச்சா செய்வார்னு எனக்கும் தெரியும். ஆனா நான் என் பிள்ளைகளுக்கு ஜாதகத்தையும் வீட்டுல ஒன்று வைக்கிறது என்னக்கா நீ பாரு வச்சிருக்கேன் நான் பாரு, ஏன் வைக்க மாட்டேன்? நான் வச்சுங்க எப்படி ஒன்றும் வாழ வைக்க வேண்டாம், தென்னை வைக்க வேண்டாம். உனக்கு பகவானை பிடிக்கணுங்கிற எண்ணம் வரணும். உங்களுக்கெல்லாம் நான் சொல்லி தந்து வருமா இருக்கும், என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுக்க கூடாது. உனக்கு அந்த ஈடுபாடு வரணும். இந்த உலகத்துல யார் உங்களுக்கு தந்தவங்க, உங்க வயர் நிறைய போறதே கிடையாது. உங்களுக்கு யார் எவ்வளவு தந்தோம் உங்களுக்கு நிறைய போறதே கிடையாது. எவ்வளவு தந்தாலும் உங்களுக்கு இன்னும் தேவைகள் இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய தேவைகளை பரிபூரணமாக தீர்ப்பவன் பகவான் தான். அவர் உனக்கு எது தந்தா உனக்கு நிறையுமோ அதை அவர் தான் தரணுமே ஒழிய நாம் அன்றாடி போராடி ஒன்று நடக்க போறதில்லை. தயவு செய்து இக்கணம் முதல் நீங்க நினைங்க, பகவானே எது நடந்தாலும் நல்லதா நடக்கட்டும், அவ்வளவுதான். என் கண்ணு முன்னாடி ஒரு கஷ்டத்தை காட்டாத, என் கண்ணு முன்னாடி ஒரு கவலைப்படுறத காட்டாத. அதுக்கு எங்க இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போட்டு, அது நீங்க உங்க இஷ்டம் போல செய்யுங்க. என் கண்ணு முன்னுக்கு அது கஷ்டப்படணும்னு இருந்தா என் கண்ணில் காட்டாதீங்க, அவ்வளவுதான். இந்த ஒரு பிரார்த்தனை நீங்களாச்சும் அவங்களாச்சு. நான் எப்படி உங்க பிள்ளையோ அது போல அதுகளும் நீங்க படைச்ச பிள்ளை. அதுகளுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஒருவேளை உங்க திருவடிகளை பற்றி தான் அதுக்கு வாழ்க்கை வரணும்னா அதுக்கு உங்க திருவடிகளை பற்றுறதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுங்க, அருளை கொடுங்க. உங்களை நினைக்கவே மாட்டேங்குது, உங்களை வணங்கவே மாட்டேங்குது, அது நான் என்ன செய்ய முடியும்? பகவான் யோகிராம் சுரத்குமாரே சொல்லியிருக்காரு, யாருக்கிட்டையும் கொண்டு போய் திணிக்காத, யாருக்கிட்டையும் கொண்டு போய் யோகிராம் சுரத்குமார்ங்கிற நாமத்தை திணிக்காத, அவனா வரணும். ஆனா அதுக்காக கடை விரிக்க நீ யோசிக்க கூடாது, கடை விரிச்சு வச்சிருக்கணும். நான் கடையே விரிக்க மாட்டேங்கிறது தப்பு, நீ கடை விரிச்சு வச்சு. அதனால தான் நான் சொல்லுவேன், நாம யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சாரம் பண்ணி இங்க வச்சிருக்கோம். யாருக்கு இஷ்டமோ வரட்டும். நாம போய் வீடு வீடா வாங்க, ஏன் வரல, போன வாரம் ஏன் வரல, வாங்க கூட வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு வேண்டுமோ, யாருக்கு அந்த புண்ணியம் வேண்டுமோ அவன் வரட்டும். நீ கடையை மட்டும் திறந்து வை அப்படிங்கிறார் பகவான். அப்ப நம்ம குழந்தைகளுக்கு அதுதான். நாம போய் நீ வா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லி பார்ப்போம், வா நல்லது நடக்கும். வரலுக்கு இஷ்டம் இல்லைன்னா பகவான் நம்ம வர வைக்க வேண்டிய பிரார்த்தனை, பகவானே உங்களுடைய திருவடிகளை பற்றி தான் அந்த குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு இருந்தா அதுக்குண்டான பாக்கியத்தை கொடுங்க. தயவுசெய்து அதை கொடுங்க. அந்த பிள்ளைக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு வேற ஒன்றும் வேண்டாதீங்க. உங்க நாமத்தை சொல்ற ஒரு பாக்கியத்தை, உங்கள் திருவடிகளை பற்றி திரிகிற ஒரு பாக்கியத்தை நீங்க கொடுங்க, அது போதும். ஏன்னா அதை பற்றியாச்சுன்னா எல்லாம் நடக்கும். பகவான் நமக்கு அருள் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். எல்லாமல்ல ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் யோகி ராம் சுரத்குமாரும் நமக்கு அருள் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். கடையை விரித்து வைத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஸ்ரீல பிரபுபாதா என்ன செய்தாரோ அதை தான் நம்மளும் செய்யறோம். பிரசாதம் இல்லாத கூட்டங்கள் இருக்கக்கூடாது, எல்லோருக்கும் பிரசாதம் கொடுக்கணும். எங்க வீட்டில் கேட்பேன், எதுக்கு பாப்புறோம், அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த வாரம் இந்த விட அது வச்சிடும். நோ, இங்க வரக்கூடிய எல்லோரும் வயர் நிறைந்து போனோம். மனது நிறைகிறதுக்கு தான் சத்சங்கம், நாம பஜனை எல்லாம். வயர் நிறைகிறதுக்கு எல்லாமல்ல எம்பெருமானுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை எல்லோருக்கும் வழங்கணும். அடுத்து என்ன வழங்கணும்? அவருடைய நாமமும் அவருடைய திருப்பாதமும். நாமமும் பாதமும் முக்கியம், இந்த ரெண்டும் வழங்கணும். அன்பான எல்லாமல்ல யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை மலையில் நிறைந்திருக்கக்கூடிய பக்தர்களே, நாம எப்படி இருக்கணும்னா நோய்களை தீர்க்கும் ஒரு மருத்துவமனையாக இருக்கணுமே ஒழிய இங்க வரக்கூடியவங்களுக்கு புதிதாக ஒரு நோயை உற்பத்தி பண்ற இடமா நாம இருக்கவே கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க வந்து ஒருத்தங்க ஒரு புதுசா ஒரு கவலையை கொண்டுட்டு போக கூடாது. இங்க வரவங்க அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு தான் வராங்க. அவங்க வரவங்களுக்கு நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். அவங்க இங்க வந்துட்டு போறப்ப சந்தோஷமா போறதுக்கு நம்ம பகவான் வணங்கணுமே ஒழிய இங்க வரவங்களுக்கு புதுசா ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுறக்கூடாது. புதிதா ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டு அதையே நினைச்சு அழுதுகிட்டது வீட்டில் இருக்கக்கூடாது. அந்த வேலையே நம்ம செய்யக்கூடாது. அப்போ இது வரக்கூடிய எல்லோருடைய நோய்களையும் பிணிகளையும் கவலைகளையும் தீர்க்கிற ஒரு மருந்தகமாக, ஒரு மருத்துவமனையாக இருக்கணுமே ஒழிய புதிதா ஒரு நோயை உற்பத்தி பண்ற சாக்கடையா இருக்கக்கூடாது. இன்னைக்கு பல இடங்கள் அப்படிதான் இருக்கு, அது நம்ம இருக்கக்கூடாது. அப்போ நாம இங்க வேற எந்த பர்சனல் விஷயங்களையும் பார்க்காம, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இங்க வரக்கூடியது எப்படி பகவானுடைய கருணையோடு வராங்களோ அதே போல பகவானுடைய கருணை இல்லாட்டதும் போறாங்க, நமக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப நாமளாட்டு யாரையும் துன்பப்படுத்தவோ வருத்தப்பட வைக்கவோ புதிதா ஒரு பிரச்சனையை நாம கிரியேட் பண்ணக்கூடாது. அப்ப எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய
கருணை மழையில் நனைந்திருக்கக்கூடிய அன்பானவர்களே, பகவான் பல வழிகளில் நம்மளை ஆட்கொள்வார். எல்லாருக்கும் முகமும் சுருங்கி போச்சு. பகவான் பணத்தை தருவார், பகவான் நகையை தருவார், பகவான் வீட்டை தருவார், பகவான் தொழிலை தருவார், பகவான் கார் தருவார் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு எல்லாரும் சிரிச்சுட்டு அப்படின்னு இருப்பாங்க. இது என்னடா ஒரு புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இது நமக்கு சரிப்பட்டு வருமா, சரிப்பட்டு வராதே அப்படின்னு எல்லாருக்கும் முகமும் அப்படியே சுருங்கி போச்சு. இது எல்லோருக்காகவும் இல்லை. பகவான் எல்லாரையும் அப்படி செய்ய மாட்டார். வெறும் 63 நாயன்மார்களை தான் அப்படி தேர்ந்தெடுத்தார். 63 நாயன்மார்களை தான் அவர் அப்படி தேர்ந்தெடுத்தார். எல்லாரும் அதுக்கு ஆட்படலை. ஆனா அதுக்கு பிறகு சிலர் எடுத்தார். பட்டினத்தார் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், பட்டினத்தார் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். அவரு ஒரு துண்டை எடுத்துட்டு வெளியே போச்சிட்டார், வெறும் துண்டு மட்டும். இதே போல எத்தனை மகாராஜா, நாட்டை ஆண்ட மகாராஜாக்கள்லாம் கட்டுன கோவணத்தோட போச்சிட்டாரு. எல்லாம் இல்லை ஈஸ்வரன். ஒரு கணப்பு நம்ம அவ்வளவு பெரிய ஆளா? பட்டினத்தார்களாவோ நம்ம இருக்கோம். பட்டினத்தார் அந்த காலத்திலே கப்பல்ல போய் வியாபாரம் பண்ண ஆள், சாண வரட்டிக்குள்ள வைரத்தையும் தங்கத்தையும் வச்சு கொண்டு வந்த ஆள். நம்ம அவ்வளவு பெரிய ஆளா? இருக்கிறது 1.5 அணா வீடு, இருக்கிறது ஒரு 2.5 அணா கார். இதை விட்டுட்டு போறதுக்கு நமக்கு என்ன பெரிய கவலை? அது கிடக்குது, கழுதுன்னு போயிட வேண்டியதான். 10 பைசாக்கு புரோதில் நாமளும் நான் யார் தெரியுமா சொல்லிட்டு தெரியும் நம்மளும். அப்போ இறைவன் ஒரு சில பேர் தான் இப்படி ஆட்கொள்வார். அதுக்காக நீங்களாம் பயந்துட வேண்டாம். நம்மளே எப்படி இழுத்துட்டு போயிடுவாரோ, ஐயோ இது பார்த்து எச்சரிக்கையாக தான் இருக்கணும் போல் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. அதுக்கெல்லாம் நீங்கள் ஒர்த்து இல்லை. அவரே சொல்லுவார், எப்பா இதெல்லாம் ஒர்த்து இல்லைப்பா, இதெல்லாம் ஒர்த்து இல்லை அதுக்கு. இது ஏதோ வந்து பாடிட்டு கிடக்கட்டுப்பா, விடுப்பா. அது மிகப்பெரிய புண்ணியம் செய்திருந்தால் ஒளி அந்த பாக்கியம் கிடைக்காது. எல்லாம் வல்ல எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாரரை தேடி அவருடைய குடும்பம் வந்தது. கடைசி காலத்தில் வந்தது. அவருடைய மனைவி, மகள்கள், மகன்கள், அவருடைய பேரப்பிள்ளைகள் எல்லாம் வந்தது. ஒரு கடிதம் போட்டிருந்தாங்க, we are coming to திருவண்ணாமலை. பகவான் எதிர்பார்த்து காத்திருந்தார். வந்த உடனே மருமகன் போய் கதவை தட்டினா, பகவான் தான் திறந்தார். எல்லாரும் அப்படி அமர வச்சார், உள்ள கூட்டிட்டு போனார். பெண்கள்லாம் ஒரு சைடில் இருங்க, ஆண்கள்லாம் ஒரு சைடில் இருங்கன்னு அமர வச்சார். எல்லாரும் ஒரு 1/2 மணி நேரம் அழுதாங்க. பகவான் பேசாமல் இருந்தார். மனைவி அழுதா, மகள் அழுதா, மருமகன், மகன் எல்லாரும் அழுதாங்க. எல்லாரும் அழுது முடிச்ச பிறகு பகவான் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ண சொன்ன. நீ யாரு? நான் தான் உங்க மகா. அப்படியா, சரி சரி. நீ யாரு? நான் தான் உங்க மகளுக்கு மாப்பிள்ளை. அப்படியா, ஓ வெரி குட் வெரி குட். நீ யாரு? ஐயா நான் தான் உங்க இளைய மகன். ஓ அப்படியா, சரி சரி சந்தோஷம். அவருக்கு தெரிஞ்சது ஒண்ணு தான். யார? மனைவியை மட்டும் தெரியும், ஏன்னா மறக்க முடியாது. வேற யாரையும் அவருக்கு தெரியல, ஏன்னா இத்தனோண்டு பிள்ளைகளை விட்டுட்டு வந்தது. எல்லாரும் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிட்டாங்க. பார்சாரதி இப்போ எல்லாருக்கும் பால் வாங்கிட்டு வாண்டார். எல்லாருக்கும் பால் அவரே எடுத்து கொடுத்தாரு. எல்லாம் திருப்பி அழுதாங்க. பாலை குடிச்சு அந்த பாத்திரத்தெல்லாம் ஹோட்டலில் ஒன்று கொடுன்னார். எல்லாம் கொடுத்தாங்க. சரி உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கு, எல்லாரும் ரூமில் போய் தங்குங்கன்னார். பகவான் கூடவே போனார். 3 நாள் கூடவே இருந்தார். அவங்க கூட போய் சாப்பாடு எடுத்து பரிமாறுறது, அவங்கள பார்த்துக்கிறது, பேசிக்கிறது எல்லாம் பேசிட்டார். இந்த 3 நாளில் இந்த குடும்பம் மொத்தமும் ஆகா நம்ம இனி ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு மெதுவாக மனைவி கடைசி நாள் இங்கிட்ட ஒரு சின்ன ஒரு வீடு பாருங்க, நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு உங்களுக்கு பாக்கி எடுத்து தந்துக்கிட்டு நாங்களும் தின்னுக்கிட்டு ஒண்டி கொடுத்தனம் பண்ணுறோம் அப்படின்னு மனைவி சொல்லிச்சு. பகவானுடைய முகமே மாறிடுச்சு. நீங்கள் கிளம்பலாம், வந்தாச்சு, பார்த்தாச்சு, பேசியாச்சு, இனி நீங்கள் கிளம்பலாம். என் தந்தை உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு யாதொரு குறைகளும் வாழ்க்கையில் வராது. நீங்கள் இனி மகிழ்வோடு போகலாம், சந்தோஷமாக போகலாம். எல்லாரும் அழுதாங்க. ஐயோ என்ன போக சொல்றீங்க? 3 நாளாக நீங்கள் இருந்ததை பார்த்து நாங்களும் கூட இருக்கலாம்னு நினைச்சோம். நோ, அது ஒரு நிலையில் இருந்தப்போ அது. இப்போ இருக்கிற நிலை வேற. இந்த நிலையில யாரையும் கூட வச்சுக்கிற அனுமதி என் தந்தையிடம் இல்லை. நான் என் தந்தையின் பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பணியில குடும்பம் எல்லாம் கூட இருந்தால் வேலை நடக்காது. நம்முடைய மைண்ட் டைவர்ட் ஆகும். பேரப்பிள்ளை அழுது, மகா அழுறா, மகளுக்கு உடம்பு சரியில்லை, பேரப்பிள்ளை உடம்பு சரியில்லை, அதில் தான் நம்ம கவனம் போகும். இந்த மைண்ட் டைவர்ஷன். என்னோட தந்தையின் பணியை நான் பரிபூர்ணமாக செய்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் போகலாம் அப்படின்னு கம்பல் பண்ணி தள்ளி விட்டார். எல்லாரும் போய் அந்த சன்னேதர் வீட்டில் இருந்து அந்த தெரு மெயின் ரோட்டில் வந்து நின்னாங்க. ஒருத்தர் பார்க்க சொன்னவங்க என்ன செய்கிறாங்கன்னு போய் பாருன்னார்.
அவங்க எல்லாரும் அந்த ரோட்டில், அவங்களுக்கெல்லாம் தெரியும், சன்னேந்திர வீட்டுக்கு போனவங்களாம் தெரியும், வெளியே வந்தோன்னு இந்த ரோடு, அந்த தேரடி மண்டபத்தை ஒட்டி இந்த ரோட்டில் குழுமி நிற்கிறாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. இவர் கதவுல நின்று பார்த்து, சாமி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியா, சரி. திருப்பியும் கேட்பாரு, என்ன பண்ணுறாங்க? இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படியா, சரி சரி சரி, பேசிட்டு அரை மணி நேரமாக அவங்க டிஸ்கஷன் நடக்கு. என்ன பண்ணல இனி? அரை மணி நேரம் கழிச்சு, சரி ஒரு வழி இல்லை, நீ போவோம். அப்போது சாமி சொன்னார், நீ உள்ளவா, இனி என்ன பண்ணிட்டு கொண்டு உள்ள வந்துருக்க. 2001 சாமி இந்த பூத உடலை திறந்தார். 2004 மனைவி அவருடைய பூத உடலை திறந்தார். சுவாமி அவர்கள் எல்லோரையும் ஒரு முறை வரவழைத்து தான் யாரென காட்சி கொடுத்து தனது கையால் பாலை எடுத்து வழங்கி, அவர்கள் இந்த ஜென்மத்தில் இவரோடு வந்த ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு அருளி, யாதொரு குறையும் வராது, சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி பகவான் அந்த கடைசி கடமையும் முடித்து விட்டார். நீங்க அதான் புரிஞ்சுக்கணும். இந்த லாஸ்ட் கடமை, எல்லாரையும் மனைவி ஏங்கிட்டு இருக்கிறார் 30-40 வருஷமா, அவளையும் அழைத்து, குழந்தைகளையும் அழைத்து, எல்லாரையும் அழைத்து கடைசி அவர் 3 நாள் காட்சி. ஓகே, இந்த அவதாரத்துடைய ஃபைனல் இது முடிஞ்சது. எப்படி ராமன் கூட சீதை வந்தாலோ, ராமனுக்கும் சீதைக்கும் லவா குசன் 2 குழந்தைங்க வந்ததோ, எல்லாருக்கும் ஒரு காட்சி கொடுத்து கடைசி ராமர் தனியாக தானே போனார். அதே போல எல்லாரும் இந்த கடமை கூட வந்தீங்க. இனி அடுத்த ஜென்மத்தில் பாக்கியம் இருந்தால் பார்ப்போம், இல்லைன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்க, நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன், அவ்வளோதான். கடைசி கடமையையும் சுவாமி முடித்து கொண்டார். அப்போ எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் மட்டுமல்ல, ராமனாக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், எல்லோரும் இதைத்தான் செய்தார். பாமா ருக்மணியை கூடவே தூக்கிட்டு போனாரு. எல்லாரும் இந்த கடமை, இங்க வந்திருக்கிறோம், ஒரு கடமை நமக்கு வந்திருக்கு, ஒரு உறவுகள் புண்ணப்பட்டிருக்கு, இந்த உலகம் நமக்கு ஒரு கடமைகளை செய்து வச்சிருக்கு. அந்த கடமைகளை முடித்து விட்டு பகவான் போயிடுவார். அன்பானவர்களே, பக்தி என்பது பல்வேறு விதமான பரிசுத்தமான பக்தியில் இருப்பவர்களை பகவான் தேர்ந்தெடுப்பார். நம்ம வீட்டில் வேலை செய்கிற அக்கா சொல்லுவாங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்த புதுசில், இப்போ நான் ஒரு கனவு கண்டேன். உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு வயசான பெரியவர் வெள்ளை தாடியெல்லாம் வச்சு படுத்து கிடக்காருமா. நான் அந்த ரூமை க்ளீன் பண்ண உள்ளே போகிறேன். பட் வா, க்ளீன் பண்ண வந்தியா? நான் ஏற்கனவே ஒரு 90% அந்த வீட்டை க்ளீன் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் நான் க்ளீன் பண்ண அப்படி இருக்குன்னு சொல்கிறாரு என்கிட்ட. வயசானவர் வெள்ளை தாடியெல்லாம் வச்சு படுத்துருக்காருமா அவங்க வீட்டுக்குள்ளே, யாருன்னு தெரியல. நான் க்ளீன் பண்ண போனால், நான் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், ஆல்மோஸ்ட் 90% க்ளீன் பண்ணிட்டேன், இன்னொரு 10% அந்த வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காரு, யாருன்னு தெரியல. பகவான் யோகி ராம் சுரத்குமார் அப்போதே முடிவெடுத்து விட்டார், இந்த பயலை விடக்கூடாது, இவன் தான் நமக்கு சரியான ஆள். என்ன ஆட விட்டு ஓட விட்டு எல்லாத்தையும் போக்க விட்டு எல்லாம் அடிச்சு உடைச்சு தரமட்டமாக்கி, ஈகோ அது இது எல்லாம் அலைய விட்டு, ஆடாத ஆட்டமெல்லாம் ஆட வச்சு, பாடாத பாட்டெல்லாம் பாட வச்சு, கடைசியில் தன்னை ஆட்கொண்டு இப்படி பிடிச்சு போட்டார், வா நீ தாங்க வேணும். அப்போ ஒரு இறைவன் உங்களை ஆட்கொள்வது ஒரே நாளில் நிகழ்வதில்லை. இது பல நாட்களாக இந்த வேலை நடந்து கொண்டே இருக்கும். நமக்கு தெரியாது, நம்ம கோயிலாக போவோம், ஆனால் நம்மளை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கும், துன்பம் வந்துக்கிட்டே இருக்கும், துயரம் வந்துக்கிட்டே இருக்கும், நோய் வந்துக்கிட்டே இருக்கும், கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும், கவலை வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு தெரியாது. ஏன்? நம்ம தான் கோயிலுக்கு போகிறோமே, ஏன் நமக்கு இப்படி நடக்கு? ஆனால் இறைவனுடைய கணக்கு வேற. நீ வீடு வாங்கணும், கடன் வாங்கணும், நகை வாங்கணும், பணம் வாங்கணும், நீ போற. அவர் இதெல்லாம் இல்லை, உனக்கு பரலோக ராஜ்யம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு, நீ இங்க வா, உனக்கு இதெல்லாம் தேவையில்லைங்கிறார் பகவான். அப்ப இறைவனுடைய கணக்கு நமக்கு தெரியாது. அதனால தான் நான் சொல்வேன், நிகழ்காலத்தை மட்டும் பார்த்து, இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு என்ன கடமை நமக்கு, சாயங்காலம் பகவானுக்கு போய் பாத பூஜைகள் செய்யணும், அவருடைய திருமேனிக்கு அபிஷேகங்கள் செய்யணும், அவருடைய சத்சங்கத்தை கேட்கணும், அவருடைய நாமத்தை பாடணும், அவர் தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிடணும், அவ்வளவுதான் என்னுடைய கடமை. இதுக்கு மேல எனக்கு என்ன நடக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. சத்தியம், நீங்க முடிவு பண்ணுங்க. நான் உங்ககிட்ட ஒன்றும் கேட்கல. இந்த ஒரு திருப்பணியாவது என்னுடைய கடைசி காலம் வரைக்கும், இந்த பூத உடம்பிலிருந்து என்னுடைய உயிர் உங்கள் திருவடிகளை வந்து சேரும் வரைக்கும், இந்த ஒரு திருப்பணியாவது எனக்கு செய்வதற்கு பாக்கியத்தை கொடுங்க.
என்னால் வர முடியல, எனக்கு கழியல்ல, கைகால் விளங்கல்ல, எனக்கு வர முடியாது, நான் படுக்கையில கிடக்கேன், பெட்ல கிடக்கேங்கிற சோதனை எனக்கு வந்துடக்கூடாது பகவானே. உங்கள் திருவடிகளுக்கு வந்து பாத பூஜை கடைசி நொடி வரைக்கும் நான் செய்யணும். உங்களுடைய நாமத்தை நான் கடைசி வரைக்கும் சொல்லணும். நான் மரிக்கிற போது கூட உங்கள் திருவடிகளை பார்த்து கொண்டே நான் போகணும். என்னுடைய உடம்பில் இந்த உயிர் இருக்கிற வரை உங்களுக்கு பாத பூஜைகள் செய்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுங்கள்ங்கிற மட்டும் அந்த ஒரு பிரார்த்தனை மட்டும் தான் உங்கள்கிட்ட இருக்கணும். அதத்தா இதத்தா அதத்தா இதத்தான்னு கேட்கவே வேண்டாம். அப்போ அதை கேட்காண்டாமா அப்படின்னா அது அவருக்கு தெரியாதா? அது அவருக்கு தெரியாதா? எது இருந்தா அந்த பிள்ளைங்க வந்து செய்ய முடியும், வீட்டில் என்ன நிம்மதி இருந்தா அந்த பிள்ளைங்க வந்து பாத பூஜை பண்ண முடியும், குடும்பத்தில் அவளுக்கு எதெல்லாம் கொடுத்தா அவள் திருப்தியா வந்து அந்த பாத பூஜை செய்ய முடியும், அவருக்கு தெரியாதா? அப்புறம் என்ன அவர்கிட்ட போய் அதத்தா இதத்தா அதத்தான்னு ஏன் கேட்கணும்? நாம அடியன்ட்டு சொல்லிட்டு அப்படியே விட்டுருங்க, அவ்வளவுதான். குருஜி இப்படியே சில பிரச்சனைகள் இருக்கு, அவ்வளவு நம்ம கேட்டாச்சுல, ரைட், பார்த்து நடக்கும். பகவானிடம் நீங்கள் பரிசுத்தமான பக்தியை காட்ட வேண்டும். பகவான் நீங்க கேட்கறத பார்த்தா அவர் ஏதோ பேங்க் மேனேஜர் மாதிரி, எனக்கு ஒரு இடம் வாங்கினது சாமி, எப்படியாவது லோனை போட்டு கொடுங்க, குறைஞ்ச வட்டிக்கு போட்டு கொடுங்க. பகவான் நம்மளை படைத்ததே அவர் தான். நமக்கு எல்லாம் நம்முடைய கர்ம வினைகளை பொறுத்து இவன் தான் இவளுக்கு மாப்பிள்ளை, இவன் தான் இதுக்கு புள்ள, இதுதான் இது பேர பிள்ளைன்னு எல்லா கர்ம வினையை பொறுத்து நமக்கு எல்லாம் தந்திருக்காரு. அப்போ நமக்கு எல்லாம் தருவதற்கு நாம எப்போ இந்த உயிரை விட்டு போகணுங்கிறது எல்லாம் முடிவு பண்றது அவர் தானே. அப்போ எதை எப்போது யாருக்கு எதை தரணுங்கிறது தீர்மானிக்கிறது அவர். அப்போ நீங்க உங்களுடைய வேண்டுதல்கள், என்னுடைய குழந்தை இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்குது, உங்கள் திருவடிகளை அவன் பற்றி கொள்ள நீங்க எப்படியாவது பாக்கியத்தை கொடுங்க. என்னுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி கிடந்து பேதலிச்சுட்டு கிடக்கு, பிரச்சனைகளை கிடக்கு, உங்க நாமத்தை எனக்கு விடாம ஜெபிக்க ஒரு பாக்கியத்தை கொடுங்க. எப்படி நான் உங்களை வந்து அடைந்தேனோ அதுபோல் அந்த குழந்தைகள் உங்க திருவடிகளை பற்றிக்குள்ள ஒரு பாக்கியத்தை கொடுங்க பகவானே. அந்த ஒரு பிரார்த்தனை மட்டும் நீங்க வச்சாப்போம், பாக்கி எல்லாம் பகவான் பார்த்துக்குவார். எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் எல்லோரையும் நான் இப்போ சொன்ன மாதிரி ஆட்கொண்டுருவார், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் ஆட்கொள்றது நல்லது. ஆனால் உங்களுக்கு இன்னும் அதில் உள்ள அருமை தெரியல, அதில் உள்ள ருசி தெரியல, அதில் உள்ள புண்ணியம். ஏன்னா உங்களுக்கு இந்த கர்மாந்திரங்கள் தான் பெருசாக தெரியுது. அந்த கர்மாந்திரங்களே கட்டிட்டு அழுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதெல்லாம் சொல்லித்தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு குருவாக இருக்கிற நான் இப்படி ஒரு உலகம் இருக்கிறது, பகவானுக்கு இப்படி ஒரு அருள் இருக்கு, பகவான் இப்படியெல்லாம் ஆட்கொள்ள முடியுங்கிறதை உணர்த்த வேண்டியது என்னுடைய கடமை. அதற்காக உணர்த்துறேனே ஒழிய, உங்களுக்கு அந்த பாக்கியம் இருந்தால் தான் அது நடக்குமே ஒழிய, அந்த பாக்கியம் இன்னும் 1000 ஜென்மம் நான் பூனையா புழுவா ஈயா எறும்பா எடுத்துதான் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்னா அது உங்களுடைய தலைவிதி, அது ஒன்றும் மாற்ற முடியாது. அப்போ எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் உங்களை ஆட்கொள்ள தயாராக இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க தயாராக. அதனால்தான் இந்த புண்ணிய ஆத்மாக்களுக்கு இந்த திருவடிகளை அவர் நீட்டி தந்திருக்கிறார், ஆசி வழங்க. உங்கள் திருமேனியை உங்களுக்கு தந்திருக்கிறார், நீங்க வச்சு குழந்தையை போல் அதை பராமரிக்க. அப்போ முடிவு உங்கள் கையில். எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு புண்ணிய ஆத்மாக்களுக்கும் உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய பிரார்த்தனைகளை, உங்களுடைய எல்லா தேவைகளை பகவான் நிறைவேற்றி தர வேண்டும். உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய இல்லத்திற்கு, உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு, உங்கள் கணவர்கள் எல்லோருடைய தொழில்களும் மேம்பட வேண்டும். உங்கள் திரு இல்லங்களிலே மகிழ்ச்சி பொங்க வேண்டும். உங்கள் குழந்தைகளுக்கு எல்லா நல்ல காரியங்களும் நடக்க வேண்டும். திருமணங்கள் நடக்க வேண்டும், குழந்தைகள் பெற வேண்டும், அவர்கள் உயர்ந்த கல்விகள் கற்று நல்ல உயர்வான நிலைக்கு வர வேண்டும். எல்லா இந்த சம்சார வாழ்க்கையிலே உள்ள எல்லா மாயைகளும் உங்களுக்கு சிறப்போடு நடக்க வேண்டும். அந்த மாயைகளிலே நீங்கள் மூழ்கி நல்ல விதமாக நீந்திக்கிட்டே இருங்க சந்தோஷமா, ஒரு குறையும் இல்லாமல். எல்லாமல் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் உங்களுக்கு இந்த மாயைகளை மீண்டும் மீண்டும் வழங்கி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் அருளி உங்களை காத்தருள்வார் என்பதில் ஒரு கணம் கூட எனக்கு சந்தேகமே இல்லை, ஒரு நொடி பொழுது கூட எனக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த அற்புதங்களை நிகழ்த்திட்டு இருக்கிறார் பகவான். யார் யார் நம்மளை வெறுத்தாங்களோ அவங்கெல்லாம் கடுமையாக கஷ்டப்படுறாங்க, யார் யாரெல்லாம் நமக்கு எதிராக பேசினாங்களோ அவங்கெல்லாம் கடுமையாக கஷ்டப்படுறாங்க, யார் யாரெல்லாம் பகவானை அடைந்து கொண்டார்களோ அவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அதனால நாமளும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தோடு வாழ்வோம் என்பதில் ஒரு கணம் கூட நமக்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் அதற்கு ஒரு காலம் நேரம் இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு கணத்தையும் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய காலடியிலே அர்ப்பணித்துவிட்டு அவர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த கடமைகளை மட்டும் சரியாக செய்து கொண்டு வாருங்கள். உங்கள் எல்லோருடைய திரு இல்லங்களிலும் மங்களம் உண்டாகும். உங்கள் குழந்தைகள் நல்ல வண்ணம் வாழும். உங்கள் பேர குழந்தைகள், உங்களுடைய வீட்டில் இருப்பவர்கள், உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ்வாங்கு வாழ்வார்கள். அதான் பகவான் எப்போதும்
உங்களை வாழ்த்துக்கிறார். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா.